பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சரியான மருத்துவர்கள் போடுவதில்லை. அதே மாதிரி சரியான மருந்துகள் கொண்டு வருவதல்ல. எண்ணிலடங்காத பிரச்சனைகள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கு. ஆக்சுவலி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணதுனால நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சுகாதார நிலையங்களில் டாக்டரே இல்லாத ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்களை பணியமர்த்தினாங்க. உண்மையாலுமே அது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. நாம் அதை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதை ஏன் நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாய் கடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பிராணிகள் கடி, பாம்பு கடி, இந்த மாதிரி மிருகங்கள் மனிதர்களை கடிக்குது இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அவசரமா அவங்கள அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொண்டு போனா அதற்கான மருந்துகள் ஸ்டாக் இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க அலட்சியமா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கொண்டு போகிற அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா காலதாமதம் ஏற்பட்டுறதுனால உயிரிழப்புகள் ஏற்பட்டுருது. ரீசெண்டா தேனியில கூட ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பாம்பு கடிச்சு ஒருத்தவங்களை கொண்டு போகும்போது, அது கொஞ்சம் வயசு பையன் நினைக்கிறேன், அப்படி கொண்டு போகும்போது சரியான மருத்துவ வசதி அங்கங்கே இல்லாதனால ஒவ்வொரு மருத்துவமனையாக கொண்டு போகும்போது அவர் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 வருஷமாக இருந்தால் 40 வருஷமாக இருந்தால் அது அப்படியே தான் இருக்குது. அதை மேம்படுத்துறதுலாம் கிடையாது. ஸோ அதை மேம்படுத்தணும். அது மாதிரி அதுக்கான சரியான ஆட்களை பணியமர்த்தணும். கரெக்டாக அதுக்கு மெடிசன் வருதான்னு ஆய்வு பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. தம்பி ஞானசேகர் கூட அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதாவது அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை குறித்து இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறித்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தோம். அதை உங்களுக்கு நான் இதோட இணைக்கிறேன். இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் போகிறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா உடனே அரசோட கவனத்திற்கு அந்த தகவலை கொண்டு போக வேண்டியது நமக்கு அவசியம். காலையில் போகிறோம்னு வச்சுங்களேன், டாக்டர் 10 மணிக்கு வரல, அன்னைக்கு பூரா மக்கள் வெயிட்டிங்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு புகாராக நம்ம பதிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான மருந்துகள் கிடைக்கல அப்படின்னா அதை அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இது நம்ம குற்றச்சுமத்துக்கா இல்லை, கவனத்திற்கு கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. மருத்துவத்திற்கான இலவச அலைபேசி எண் இருக்கு. அந்த துறைக்கு நீங்க கால் பண்ணி என்ன செய்யலாம்னா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மக்கள் சிஎம் ஹெல்ப்லைன் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தகவல் உரிமைச்சட்டத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி இந்த ஆரம்ப சுகாதாரங்களை எத்தனை பேர் பணி செய்யறாங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் எவ்வளோ மணி நேரம் பணி செய்யணும், இப்படிலாம் நம்ம ஆரம்பத்தில் கேட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா மாடல் மனு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். உறவுகள் நீங்கள் பார்த்து உங்கள் ஏரியாவில் மக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்யணும். அதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. தம்பி ஞானசேகரும் இதை குறித்து தொடர்ச்சியாக பேசியிருக்காரு. அவர் பேசுனதையும் கேளுங்க. இந்த வீடியோவை கிராமப்புற மக்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கடத்துங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒத்தக்கடை பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு இருக்கு. இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது, 2017ஆம் ஆண்டு மக்கள் தொகை, அந்த பகுதியில் இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 47,000 நபர்கள், 47,000 பேர் வர்றாங்க. அந்த பகுதியில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்திருக்கு. இப்போ காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த நிலையில் அது இன்னமும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே இருக்குது. ஒத்தக்கடை பகுதியில் அமைந்திருக்கு ஆரம்ப சுகாதார நிலையமாகவே இருக்குது. அது தரத்தை உயர்த்தணும். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்சமயம் பயன்படுத்திட்டு இருக்கவங்க என்னென்ன கிராமங்கள்னு பார்த்தோன்னா நரசிங்கம், தட்டாங்குளம், சேத்தாங்குளம், திருமோகனூர், தாமிரப்பட்டி, புது தாமிரப்பட்டி, நாவல் தோட்டம், உத்தங்குடி, உலகநேரி, மலைச்சாமிபுரம் போன்ற கிராமங்கள்லாம் அந்த பகுதியை சுற்றி அங்கே இருக்கவங்கலாம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் அணுகிறாங்க. இன்னமும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம வட்டார, அதாவது தாலுகா மருத்துவமனையை மாற்றப்படும் பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் தரம் உயர்த்தப்படும் பட்சத்தில் இன்னும் பொதுமக்கள் பயனடைவாங்க அப்படின்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இது குறித்தும் தொடர்ந்து மக்கள் அதிகார கழகத்திலிருந்து
ஒரு விழிப்புணர்வாகவும் பல கட்டமாக மனுக்கள் கொடுத்தோம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து தர உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல கட்ட போராட்டங்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. அந்த தோழர்கள் வந்து இந்த முன்னெடுப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னா, ஒரு கிராமங்களில் ஒரு பாம்பு கடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் கடக்க வேண்டிய இடத்துல வந்து இப்படி ஆரம்ப சுகாதார நிலையம் அமைஞ்சிருக்க சந்தோஷம். இன்னமும் இது தரம் உயர்த்தணும் அப்படின்றதான் எங்களோட குறிக்கோளாகவும் இருக்குது. எங்களோட அதிக மக்களோட விருப்பமாக இருக்குது. இப்போ புதுசாக வந்து பதவி ஏற்றிருக்கக்கூடிய வந்து அரசு சுகாதார பொறுப்பை வந்து ஏற்றிருக்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா அருண்ராஜ் அவர் தான் பொறுப்பேற்றிருக்காரு. அவரும் அதை வந்து பரிசீலனை செய்து இந்த ஒத்தக்கடையில் அமைந்திருக்கும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து தரத்தை உயர்த்தி கூடுதல் கட்டிடங்களை கட்டி அங்கே வந்து எல்லா வசதிகளுமே ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது வந்து எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை இது தொடர்பாக வந்து விழிப்புணர்வு பேரணியாக வந்து நடத்துகிறதாக சொல்லி மக்கள் அதிகாரக்களம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம கலந்துக்கிட்டு நல்லபடியாக நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம் அப்படின்றத வந்து நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா கிராம மக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது வந்து மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையாக வந்து மருத்துவம் இருக்குது. அதை வந்து தரத்தை உயர்த்திட்டோம் அப்படின்னா அந்த பகுதியில் இப்போ 60,000க்கு மேற்பட்ட பகுதியில் அந்த மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்றது வந்து எல்லோராலுமே புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியது தான். இதை நாங்கள் போராட்டம் பண்ணி தான் பெறணும், ஒரு விழிப்புணர்வு பண்ணி தான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலையில் தமிழகம் வந்து அமைஞ்சிருக்கு. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்றதான் எங்களோட முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி.